டயர்டா இருக்காங்களா? எதனால? துபாயில போய் என்ன பண்ண போறாங்க? குடும்பத்தோடு போய் என்ன பண்றது? அப்ப அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆனானப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலே இருக்காரு. சுத்தி சுத்தி வந்தா எங்கயால போய் உட்காந்துங்க. ஃபாரின் போறதுக்கு எதுக்கு போகணும்? பயந்து ஏங்க போகணும்? பஸ் எல்லாம் நிறுத்தினாங்க. எவ்வளவு கொடூரமான கிரிமினல் ஆக்டுங்க அது. கிரிமினல் ஆக்டுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பஸ் நிறுத்த முடியுமா? நீங்க யாருங்கம்மா பஸ் நிறுத்துறது? திமுகவை எதிர்த்து போதைப் பொருள் இருந்து ஒத்துக்கிறாங்களா அவங்க? திமுகவை எதிர்த்து இருந்து கார்ல கள்ளச்சாராயம், திமுகவை எதிர்த்து இருந்தது ரேப்பு சமாச்சாரங்கள், படுகொலைகள், என்ன பாலியல் கொள்ளை கொலைகள், என்னங்க நடந்திருக்கு தமிழ்நாட்டுல? தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெல்லி ராஜகோபாலன் சார் தான் இருக்காங்க. வாங்க, நேற்று நடந்த அரசியல் தேர்தல் களம் எப்படி இருந்தது, யாருக்கு சாதகமா தேர்தல் அமைய போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். நமஸ்காரமா. நமஸ்காரம். நமஸ்காரம். சூழ்நிலைகள் நன்றாக இருக்கின்றன. போதாத குறைக்கு நிலைமைகளை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் எப்படி விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிக மிக இன்னல்களை கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடியை நெகட்டிவாக எதிர்வினையாக சொன்னாங்களோ, அவங்க எல்லாம் இப்ப துபாய் போக ஆரம்பிச்சுட்டாங்க. டயர்டா இருக்காங்களா? எதனால? துபாயில போய் என்ன பண்ண போறாங்க? குடும்பத்தோடு போய் என்ன பண்றது? அப்ப அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆனானப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலே இருக்காரு. சுத்தி சுத்தி வந்தா எங்கயால போய் உட்காந்துங்க. ஃபாரின் போறதுக்கு எதுக்கு போகணும்? பயந்து ஏங்க போகணும்? நரேந்திர மோடி போனாரா? அமித்ஷா போனாரா? ராகுல் காந்தி போறான்ட்டு நீங்களும் போயிட முடியுமா என்ன? எதற்காக வெளிநாட்டு பயணம்? அதுவும் துபாய்க்கு குடும்பத்தோட என்ன இருக்கு? அவ்வளவு என்ன களைப்பு தீரவாது? அவ்வளவு களைப்பா அவங்களுக்கு புரியல. அதனால்தான் தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது, மாறுதலாக போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்துமா. நீங்க களம் அதாவது நேத்து நடந்த எலெக்ஷன்னால ஆட்சியே மாறும் நினைக்கிறீங்களா? இல்ல 1% ஓட்டுகள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உடையும், அதை தாவேக்கா உடைப்பாங்க அப்படின்னு நம்புறீங்களா சார்? திமுக ஆட்சி கட்டிலை விட்டு இறங்குவது நிச்சயம். புதியதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி வருமா, அல்லது விஜய் கிங் மேக்கரா இருப்பாரா, கிங்காக இருப்பாரா? இந்த 2 கொஸ்டினுக்கு மேல வழியே கிடையாது. திமுக ஆட்சியை விட்டு விலகுகிறது என்பதுதான் யதார்த்தம் இன்றைய இருக்கக்கூடிய நிலைமையில. இனிமேல் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. இவிஎம் ஒண்ணும் சொல்லல, எஸ்ஆர்ஐயும் ஒண்ணும் சொல்லல, எஸ்ஐஆரையும் ஒண்ணும் சொல்லல, புதுசா சொல்லுவாங்க, ஒண்ணும் சொல்லல. அவங்களுக்கு திமுகவிற்கு எதிர்வினையானது 2. ஒன்று நரேந்திர மோடி திட்டியது, 2வது கரூர், சங்கீதா, ஜனநாயகன் பஸ் எல்லாம் நிறுத்தினாங்க. எவ்வளவு கொடூரமான கிரிமினல் ஆக்டுங்க அது. கிரிமினல் ஆக்டுமா அது? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பஸ் நிறுத்த முடியுமா? நீங்க யாருங்கம்மா பஸ் நிறுத்துறதுக்கு? அந்த இடம் பொங்கி எழுந்தாங்களே ஜனங்க. அவன் சிங்கப்பூர்ல இருந்து லண்டன்ல எனக்கு தெரிஞ்சு 2 பசங்க சிட்னில இருந்து வந்திருக்காங்கம்மா. அவன் என்னோட பேசினாங்க. எஸ்பி வேணுமணிக்காக நான் ஓட்டு போட போறேன்னு பரமட்டா என்ற இடத்தில் இருந்து வந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஆப்த நண்பர் 2 பேர். நான் சிட்னியை போய் பார்த்தேன் அவங்களெல்லாம். அதே மாதிரி மெல்போர்ன்ல இருந்து ஒரு 10 பேர் பசங்க வந்திருக்காங்க. ஆர்வத்துடன் வந்திருக்கேன். எந்த பொது தேர்தல் அயல் நாட்டிலிருந்து வந்த நம்பர் குறைவுமா? அவங்க வந்து அந்த ஊர்ல சிட்டிசன் ஆகாத, ஆஸ்திரேலியா ஆகாத, அமெரிக்கா சிட்டிசன் ஆகாத, இந்தியாவிலே வந்து ஓட்டு போடணும், தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும், திமுகவை அகற்ற வேண்டும் என்ற உறுதிமொழியுடன் வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனா பஸ் நிறுத்தினீங்களா? அதோட கொடூரமான செயல். அதிமுகவுக்காக ஓட்டு போடுறதுக்காக வெளிநாடுகள்ல இருந்து வந்தாங்கன்றீங்க. ஆனா பெரும்பாலும் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வரணும், தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தானே இளைஞர்கள் எழுச்சியா நேத்து ஓட்டு போட வந்திருக்காங்க. யாரும் இல்லைங்களா? அது இருக்கு. பட் அதிமுகவிற்கும் எதிரான ஒரு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவிற்கும் சென்றிருக்கிறது என்பதைத்தான் நான் நிலையை ஆட்சிப்படுகிறேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு தேதியில 234 சீட்டை பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 35-40 மேல போவாதுங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிங்கிள் லார்ஜஸ்ட் மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதிமுகவுக்கு வந்து குறைஞ்சது 100-150 சீட்டு, 110 சீட்டு கூட முடிஞ்சிருங்க. விஜய் வந்து ஒரு 45-50 சீட் எடுப்பாங்க. அந்த இண்டிவிஜுவல் பார்ட்டி சொல்றேன். பாஜக ஒரு 7-8, காங்கிரஸ் 2-3, காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் 2-3, அதை தவிர தேமுதிக விஜய் பிரேமலதா சைஃபர்,
பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் எஸ் ராமதாஸ் சைஃபர், சசிகலா சைஃபர், விடுதலை சிறுத்தை கட்சி சைஃபர், அப்படி அந்த மாதிரி வேவ் வந்திருக்குதுமா. இல்ல திமுக கூட்டணியோட சேர்த்தே வெறும் 35 தான் வரும்னு சொல்றீங்களா? 35 திமுக ஒண்டி 35 தான் வரும் சொல்றேன். திமுகக்கு கூட்டணி சொன்னா 50 வச்சுங்க, அவ்வளவுதானே. ஆனா பொதுவா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்ல விமர்சகர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அதிகபட்சமா அதிமுகவோட வாக்குகளை தான் பிரிப்பாரு, அதிமுகவோட வாக்குகள் தான் உடையும், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு தானே சொல்றாங்க. அது அவர்களுடைய பார்வையாக இருக்கலாம். அவர்களுக்கு மரியாதை தர வேண்டியது, அவருடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் என்னுடைய கருத்து சுதந்திரத்தை மதிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு கருத்து நான் சொல்றேன்மா, என்னுடைய மனசுல பட்டு நான் சொல்றேன். அவர்களுக்கான அவரோட சண்டை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. திமுகவை எதிர்த்து போதைப் பொருள் இருந்து ஒத்துக்கிறாங்களா அவங்க? திமுகவை எதிர்த்து இருந்து கள்ளச்சாராய், திமுகவை எதிர்த்து இருந்தது அந்த ரேப்பு சமாச்சாரங்கள், படுகொலைகள், என்ன பாலியல் கொள்ளை கொலைகள் என்னங்க நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. 22,000 கொலைகள் நடந்திருக்குமா இந்த 5 வருஷத்துல. 60,000 விதவைகள், 1 ரூபா 2 ரூபாய் எல்லாம் பெண்கள் வாக்களிப்பு அதிகமா இருந்ததுக்கு காரணம் 8,000 ரூபாய் தரேன்னு சொன்னா ஏமாத்தல் வேறங்கம்மா. இப்போ நம்ம எந்த இடத்துலயுமே வந்து திமுக என்ன பண்ணிருக்குன்னா, போட்டியா அதிமுகவை எடுத்துக்கொள்ளையான்னு பார்க்கப்படுது. நேத்து நீங்க எலெக்ஷன் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லா திமுகவும் அதிமுக கூட தான் போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதிமுகவை டச் பண்ணல, தாவேக்காவை கூட தான் போயிட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து திமுகவுக்கும் தாவேக்குமான அந்த மோதல் தானே எல்லா இடத்துலயும் பார்க்கப்பட்டுச்சு. இருக்கு யாரு என்னங்குது அப்போ வந்து சைலண்டா எதுவும் நடந்திருக்கு கீழே. அந்த சைலண்டா என்ன நடந்துக்குது 5ஆம் தேதி 4ஆம் தேதி தானே தெரியும். 4ஆம் தேதி கூட உங்களுக்கு புரியாது, 5ஆம் தேதி தான் உங்களுக்கு புரியும். இன்னும் நிறைய பேர் ஷாக்ல இருந்து வெளில வரல, சில பேர் ஷாக்ல படுத்துட்டாங்க, சில பேர் வெளிநாட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டுபிடித்து அலசியதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா திமுக டவுன் ட்ரெயின் போகுது, டவுன் ஆகுது. எப்பவுமே ஆட்சிக்கு எதிராக இருக்குன்னா இதுதான் வரணும். கரூர்ல வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. கரூர்ல வந்து ஓட் போலிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து கோவையில போய் நிக்கிறாரு. கரூர்ல முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிர்ப்பலை உருவாகும்னாங்க. ஆனா தமிழகத்துல வந்து அதிகமா ஓட் பேங்க் பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தா கரூர் தானையா. அப்ப வந்து கரூர்ல வந்து விஜயால எந்த தவறும் நடக்கல அப்படின்றத இதை ஊர்ஜிதப்படுத்ததில்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நியாயத்தை வேண்டும் என்று சிபிஐ கேட்டார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு கூறுவதற்கு முன்னதாக மக்கள் மன்றம் தீர்ப்பு கூறிவிட்டது. அது விஜய்க்கு அனுதாபாலையாகத்தான் மாறி இருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதனுடைய பின்னணி தான் இன்று விஜய் அவர்கள் ஒரு நீண்டமான ஒரு ட்விட்டர்ல பக்கத்துல போட்டிருக்க பாத்தீங்கன்னா, அதுதான் நான் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. அந்த ட்விட்டர் பக்கத்துல அவர் எழுதிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கரூர்ல எதிர்வினையாகி இருக்குது என்று தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க 45 சீட்டு வரைக்கும் கிடைக்கும், நீங்க விஜய் அவர்களால ஒரு அளவு எண்ணிக்கையில அதிகப்படுத்த முடியும். பட் அது எல்லாமே சீட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது பெரிய கேள்வியா இருக்குல்ல. ஒண்ணு சீட்டா கன்வெர்ட் ஆகுதா இல்லையா இன்னொன்னு ஊற்றி விஷயமா. அவர் சொன்னதெல்லாம் கீழே நடந்தது வந்துருச்சு. அவருக்கு அந்த விசில் வராதுன்னு நாங்க விசில் அடிச்சுட்டார், ஜோரா அடிச்சுட்டார், ஜிம்மையா போயிடுச்சு அது. ஆக மொத்தம் அந்த ஒரு நிலைமையை பார்த்தாலே விஜய்க்கு ஆதரவாகத்தான் தமிழக களம் கரூரில் இருந்ததுன்னு சொல்ல முடியும். இல்ல அப்படின்னா அவர் இப்படி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரா பாருங்க. எக்ஸ் தளத்துல என்ன அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கு மட்டுமே இல்லை, அதீத அனுபவசாலிகளுக்கு மட்டுமே இல்லை, பதவிகளை அனுபவர்களுக்கானது மட்டுமே இல்லை எல்லாம் சொல்லிட்டு அவர் எப்படி நாம் வெற்றியே வெல்லும், உண்மையே வெல்லும், வெற்றி கிடைக்கும்லாம் சொல்லி கான்பிடென்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது அந்த கான்பிடன்ஸ் அவர்கிட்ட தெரியுதுங்களா? எந்த விதத்திலையும் பார்த்தால் தமிழக அரசியலில் ஒரு நூதனமான ஒரு கான்பிடன்ஸ் வந்து முதலமைச்சர் ஆவேன் அப்படின்ற கான்பிடன்ஸ் தானே சார் இருக்கு. ஒண்ணுமா இதுல வந்து 4ஆம் தேதி சாயங்காலம் தான் அவர் முதலமைச்சர் ஆறாரா இல்ல முதலமைச்சரை பண்றதுக்கான அடையாளங்களை அவர் பெறுகிறாரா என்பது 4ஆம் தேதி சாயங்காலம் தான் தெரியும். அது மட்டும் நம்ம என்ன ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அவருடைய நம்பிக்கை அது. ஆனா சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் பாஜகவுடன் எதிரியாக இருந்தாலும் அதிமுகவுடன் கொள்கை ரீதியாக
காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுன்னு பண்ணிக்கலாம். விஸ்வநாத் பிரதாப் சிங் இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் ஆனார்னா பிஜேபிக்கும் சிபிஎம் வச்சுட்டு அந்த மாதிரி இவர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் விரோதிச்சுட்டு இருக்க கூடாது இவர் விஜய். ஆனாலும் நிறைய வாக்குகள் வங்கிகள் இருக்கிறத பாத்தீங்கன்னா இது விஜய்க்கான தேர்தல். 2026 தேர்தல் விஜய்க்கான தேர்தல். இல்ல இப்ப நான் வந்து தாவேக தரப்புல நிறைய பேர்ட்ட கேட்கும்போது ஒருவேளை பெரும்பான்மை இல்லைன்னா அதிமுக கூட கூட்டணி அமைச்சு திமுக வீட்டுக்கு அனுப்புவீங்களான்னு கேட்டா அவங்க அதுக்கு தயாரா இருக்க மாதிரி இல்லையே. அப்ப திருப்பி முன்னுதான் தேர்தல் வரும். இல்ல அந்த திமுக கட்சியை உடைப்பாங்க, தாவேக்கால உடைப்பாங்க. நம்பரை பொறுத்து இருக்குதுமா. இனிமேல் நம்பர் கேம் தானம்மா. உதாரணத்துக்கு முதல் 1 மாசம் நன்னா இருக்கும். எவ்வளவு நாள் நீங்க சட்டசபை இல்லாத நடத்த முடியும்? 6 மாசம் தெரிஞ்சு 9 எலெக்ஷன் போடுறது. இங்க 25% ஓட்டு வந்து கூட உங்களுக்கு தொங்கு சபையான அந்த மாதிரி தீர்ப்பு இருக்க மாதிரி தெரியுதுங்களா? ஒரு ஒன் சைடா தான் இருக்குது. நீங்க திமுக காரன் பேசுறது நீங்க திருப்பி சொல்லாதீங்க. காரணம் என்ன என்று கேட்டால் திமுக வேண்டும் என்று தமிழ் வெற்றி கழகத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அதிமுகவினருக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருப்பதாகத்தான் தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தை தாங்கள் ஒதுக்கி விட முடியாது என்பதெல்லாம் தான் என்னுடைய கருத்து. விஜய் ட்ரெமெண்டஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, கிரவுண்ட் ஒர்க்ல. இப்போ அதிமுகவுக்கு ஒரு அதிமுகவால ஜெயிக்க முடியும்ன்றீங்க. பட் நீங்க நேத்து ஓட்டு போட வந்த எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் கோடு ஒண்ணு இருந்தது இல்லையா? அந்த ட்ரெஸ் கோடு என்னன்னா திமுக அதிமுகவுடைய எதிர்ப்பலையை தான் வந்து அந்த ட்ரெஸ் கோடு மூலமா எல்லாரும் உணர்த்தினாங்களோன்னு தானே பார்க்கப்படுது. ஏன்னா இங்க வந்து தமிழகத்துல ஆட்சி மாற்றம் தேவை, அது திமுக அதிமுக வேண்டாம், தாவேக்கா வந்தா நல்லா இருக்கும்ன்ற மனநிலையில் தானே மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது நீங்க பிரதிபலிக்கிறீர்கள், அதற்கு நன்றிகள். இருந்தாலும் அதிமுகவினுடைய அடித்தளம் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியை ஒதுக்கி தள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுக ஒரு பெரிய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கட்சி. அதை வீழ்த்துவது என்றால் பாஜகவிடம் அதிமுகவிடம் தமிழ் வெற்றி கழகம் சேர்ந்து வீழ்த்திருக்கலாமே தவிர இப்ப வந்து அதுக்கு உயிர் கொடுத்திருப்பாங்க. பாம்புக்கு அடிச்சு போட்டு நொசுக்கிடணும், அது கொஞ்சம் உயிர் கொடுத்தாலும் படைச்சிடணும். அது மாதிரியான ஒரு அடி அடிக்கிறது திமுக என்பது என்னை பொறுத்து மட்டும் அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டு மாதிரி. தாவேக்கா இப்போ தாவேக்காவால வந்து ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்கு, 85% வாக்குகள் தமிழகம் வாங்கி இருக்குன்னு சொன்னாலுமே இப்போ மேற்கு வங்கத்துல இதுவரை இல்லாத அளவு, புதுச்சேரி 90% இருந்துச்சு, மேற்கு வங்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு 91% வந்திருக்கு. அப்ப இது எஸ்ஐஆர்னால நடந்த மாற்றம் தானே அப்படின்னு ஒரு தரப்பு பேசப்படுது இல்லையா? 10 பேர் 10 பேசுவாங்கம்மா. நீ உங்களுடைய கருத்து தாமிகா வரணுமா வரணுமா என்று சொல்லுவீர்கள். என்னை பொறுத்து மட்டும் வரக்கூடிய சூழ்நிலை பார்த்தா திமுக அரசாங்கத்தை விட்டு எடுக்க போகிறார்கள் பொதுமக்கள். இனிமேல் யார் வராங்க யார் வர மாட்டாங்கன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இது எதிர்வனை ஓட்டுகள். 85% என்பது திமுகவை அகற்ற வேண்டும் என்று போட்ட வாக்குகள். அது அதிமுக வந்துக்கலாம், தாவேக்கால வந்துக்கலாம், பாஜக வந்துக்கலாம், காங்கிரஸ்ல வந்துக்கலாம், எல்லா கட்சியிலும் வந்துக்கலாம். ஆனால் ஒருவது நிச்சயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக யார் வரப்போகிறார்கள் என்று மே 4ஆம் தேதி தான் தெரியும். திமுக ஆட்சியை விட்டு அகற்றுவார்கள். இது வந்து இப்போ தமிழ் வெற்றி கழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் அவ்வளவு சீட்டு வருமா வராதா, அதிமுகவுக்கு வருமா வராதா என்பதெல்லாம் 4ஆம் தேதி தான் பொறுத்துக்க முடியும். கருத்து கணிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் தான் சொல்றாங்க. அது திமுக கட்சி ஆட்சியிலிருந்து எடுத்துப்படுவார்கள். சிம்பிள் அது.